ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லினிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கீங்க நம்புறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீனும் அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அதோட சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் மால்ட் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கிட்ஸ் வச்சிருக்க பேரண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்குறத கண்டினியூ பண்ணுங்கள். யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி 7 மாதத்துக்கிட்ட ஆகுது. இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் ஏன் வீடியோஸ் போடுறதில்ல, எனி ஹெல்த் இஷ்யூவான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இந்த ஒரு 7 மாதமுமே ஒரு டிப்ரெஸ்டு மந்த்தாக தான் போச்சு. அதனால தான் வீடியோ கண்டினியூவாக என்னால் கொடுக்க முடியல. இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரீச் கிடைக்கும். என்கிட்ட ஒரு 5 மாதமாக ஃபோன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் என்னோடய வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே மொத்தமாக குறைஞ்சிருச்சு. யூடியூப்பை க்விட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் லைஃப்பை பாசிட்டிவான ஒரு வேலை கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத இந்த 7 மந்த்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. சரி வாங்க ரொட்டீன்குள்ளே போகலாம். வாக்கிங் ஒரு 4000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொள்ளுப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன். இந்த வீடியோ 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் கிடச்சிச்சு. மத்தியானத்துக்காக லஞ்சுக்கு பாப்பாவுக்கு காடை கிரேவி செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். பாப்பாவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்பா. சரி அப்படியே வீடியோ வாய்ஸ் ஓவர் இல்லாமல் மியூசிக்கோட கேளுங்க. இருடா போய்டுறா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு. வேண்டாம் அது இருக்கட்டும், நாளைக்கு ஒன்று கொடுத்து விட்றதுக்கு. இன்னைக்கு ஸ்கூல்மா? சரி லீவ் போட்டுக்கிறியா? என்ன சொல்லி லீவ் போடுவேன்? வயிறு வலிக்குதா? இப்போ மிஸ்ஸுக்கு கூப்பிட்றேன், மிஸ்ட்டு நீ சொல்லிடு. சரியா மிஸ்? எனக்கா வயிறு வலிக்குது? உனக்கு தானே வலிக்குது? நீ காடை முட்டை கொடுத்து விட்றேம்மா. சிரிச்சுட்டே சொல்லு. திடீர்னு ஒரு 7:30 போல் மழைக்காலமாக ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு மட்டும் பாருங்களேன். லீவு சாமி. என்ன? ஐயோ ஐயோ கஷ்டப்படுறியாடா ஸ்கூல் லீவுன்னு? இப்போதான் லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன வேண்டாம்? குளிக்க வேண்டாமா? சரி. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ பயங்கரமாக வெயிட் போட்டுருவீங்க. அதை குறைக்கிறதே ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். வெயிட்டு தானே குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிட்டு அலைகிறேன், வேற ஒன்றும் இல்லை. போதுண்டா, வாத்து கூட விளாடலாம். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் வீட்டை விட்டு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க ஏரியாஸ்லாம் போய் கொஞ்சம் நடந்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இந்த ப்ரோட்டீன் மால்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மக்கானா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாமரை விதை. நியர்பை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும்.
அதை நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மக்கானாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இதில் சத்து இருக்குது. இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதிகம் இருக்குது அப்படிங்கிறனால வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னாலும் பாப்கார்ன் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னாலும் இந்தளவுக்கு பிளாக் ஆயிரும். ஆனால் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்காது. இந்தளவுக்கு நல்லா நம்ம உடைச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து முந்திரியும் பாதாமும் 1/2 கப் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து சீக்கிரம் வறுபடாது. அதனால் பாதாம் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் 1 கப் வேர்க்கடலை 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து கருகாமல் எல்லாமே வறுபட்டு வரணும்னா நம்ம எப்பயும் போல் கிளறாமல் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கிளறி பாருங்கள். ஒன்று கூட அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ பொட்டுக்கல்லையுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சீட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும்தான் இருந்துச்சுங்கிறனால அதையுமே நான் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சீட்ஸ் இருக்கோ அதை சேர்த்திக்கோங்க. பம்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. உங்களோட விருப்பம்தான். அது நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வரணும். சவுண்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு பொரிஞ்சு வந்தால் நீங்கள் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது ஃப்ளாக்ஸ் சீட் எந்தளவுக்கு வெடிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் வெடிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம எல்லா சீட்ஸையுமே நல்லா வறுத்து எடுத்துடணும். இல்லைனா குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வலி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துருங்க. இப்போது பாதாமியும் வேர்க்கடலையும் நம்ம வந்து மிக்சியில் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தோட ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது வந்து ஆயில் ரிலீஸ் பண்ணும், சீக்கிரம் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் மிக்ஸி ஜாரில் தனியாக நம்ம பல்ஸில் ஒரு 3 டைம் எடுத்தோம்னா சூப்பராக வந்து அரைச்சி வந்துடும். கடலை இல்லைடா. ஓய், கடலை இல்லடி தங்க, அரைச்சிட்டா. எதுலம்மா? அதுல இல்லடா. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி சலிச்சு எடுத்தாச்சு. நீங்கள் மாவு சலிக்கிற சலடையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சலிக்கிறோங்கிற பட்சத்தில் அதிக வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரோட்டீன் மால்ட்டை நம்ம ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லா சீட்ஸ் அண்ட் நட்ஸும் போட்ட அளவுகளுக்கு இதே மாதிரி 2 கண்டெய்னரில் எனக்கு கிடச்சிச்சு. ஒன்று வந்து தாராளமாக 1 மாதம் வரைக்கும் வரும். நான் காலையில் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறனால எனக்கு 2 மாதம் வரைக்குமே வந்துச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குழந்தைங்களுக்கு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் நான் கொடுத்ததில்ல. அதனால் இந்த மாதிரி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பவுடர் அரைக்கிற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். நான் அது கிடையாதுங்க. 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு நான் வறுத்து எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு நான் அதெல்லாம் சலிச்சு ஸ்டோர் பண்ணுறேன். அந்த 1 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மகிழ் என்ன பாரு, மகிழ் என்ன குடிக்கிற? குடிச்சு முடிச்சிட்டியா? நல்லா இருக்காடா? குச்சி எடுக்கா, நாய் வரட்டுவியாங்க்கா. அம்மா நல்லா இருக்காடா? தமிழ் நல்லா இருக்கா? குடிச்சு பார்த்து சொல்லு. சரி, அங்கே போய் கேட்குறான் பாரு இப்படி இப்படின்னு.
நான் அம்மா சாப்பாடு வச்சுக்கிறேன் உனக்கு. அப்படியே சைட் பை சைடு நம்ம அந்த பவுடர் அரைக்கும் போதே இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். நைட்டுக்கு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்குமே இந்த மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு பல்லு விளக்கு வச்சுட்டு அப்புறம் மிஷினில் துணி ஓடிட்டு இருந்துச்சு, அதையுமே காய போட்டு இன்றைக்கி நாள் நான் நினச்ச மாதிரியே ப்ரொடெக்டிவாக போச்சு. இப்போ அடுத்த நாள் காலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். நான் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே தான் கொடுப்பேன். ம் ம் சூப்பர். இங்கே காட்டு, குடிச்சு பார்த்து டேஸ்ட் சொல்லு. அக்கா என்ன டேஸ்ட்டில் இருக்கு? சாக்லேட் இருக்கா? என்னடா டே, ஆமாம். சரி குடி. பேர் அம்மா பேர் யோசிச்சு சொல்கிறேன். ப்ரோட்டீன் மால்ட். குடி 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 போதும், குடிக்கணும், டைம் ஆச்சு. குடி, அப்படியே நின்று குடி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல, பிள்ளைங்களோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே குடிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்கு குக்கரை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சாப்பாட்டுக்கு தண்ணி அதிகமாக வச்சுட்டேன், அது ஸ்பில்லாகி வெளியே வருதான்னு பார்க்கலான்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த குக்கரோட ரிவ்யூ நான் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ பார்க்க இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு நம்ம கூழ் மாதிரி இல்லை கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்குறோம் அப்படின்னா கொதிக்கிற பாலில் அப்படியே நம்ம இது ஒரு 2 ஸ்பூன் கலந்துட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவுமே சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லை, அது கூடவே கொக்கோ பவுடர் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணது தான். அந்த ரெசிபியும் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.